எவ்ரிவன், இன்னைக்கு செப்டம்பர் 22 and இன்னைக்கு வேர்ல்ட் கார்ஸ் டே. ஒரு நாள் முழுக்க நம்ம சுற்றி எந்த கார்ஸும் ஓடலைன்னா நம்ம சுற்றி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த நாளை 1500 கண்ட்ரீஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நடத்தப்பட்ட ஸ்டடீஸில் இந்த ஒரு நாள் 24 மணி நேரம் கார் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஏர் பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் சுத்தமாக இல்லைன்றாங்க. இந்த ஒரே நாள் க்ளீனான சுவாசிக்கிற ஆக்சிஜனை கொடுக்குது. இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தா 1970s ஒரு ஆயில் கிரைசிஸ், அதாவது ஃபியூவல் வந்து போட முடியாத இல்லை பற்றாக்குறை இருக்கிற அந்த டைமில் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் போக போக 1990s இது அஃபிஷியலாகவே குளோபலி வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. கார்ஸ் தான் நிறைய கார்பன் டை ஆக்சைடை வந்து எமிட் பண்ணுது, அதனால நிறைய என்வரான்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கா. ஸோ ஒரு நாள் இது கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா குளோபலி வந்து என்வரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இம்பாக்டாக இருந்திருக்கு. ஸோ ஒரு பர்சனுக்கு இண்டிவிஜுவலாக அவங்க கிரியேட் பண்ணுற கார்பனை இதனால் அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த நாள் அன்னைக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா சைக்கிளிங், வாக்கிங் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.